ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 ஜாகிரஃபியில் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம். ஆன்சர் கடலூர். ரெண்டாவது கொஸ்டின், தமிழ்நாட்டில் டேஸ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் நெல். மூன்றாவது கொஸ்டின், தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. ஆன்சர் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம். நாலாவது கொஸ்டின் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நீர்மண்டலம் புவியின் நீர் நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது. செகண்ட் ஒன் நிலமண்டலம் புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதி. தேர்ட் ஒன் உயிர்மண்டலம் நீர்மண்டலம் நிலமண்டலம் மற்றும் வளிமண்டலத்தின் உயிரின கூறுகள். அயனி மண்டலம் இது வெப்பமண்டலத்திற்கு 50 கிலோமீட்டர் மேல் அமைந்துள்ளது. ஆன்சர் 3, 2, 4, 1. அஞ்சாவது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தேசிய நீர்வழி 1NW1 ஆனது டேஸ் நகரங்களை இணைக்கிறது. ஆன்சர் அலகாபாத், ஹால்டியா. ஆறாவது கொஸ்டின், 2011 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் கழிப்பறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆன்சர் மேற்கு வங்காளம். ஏழாவது கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி. ஆன்சர் சில்கா ஏரி. எட்டாவது கொஸ்டின், மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு. ஆன்சர் ஸ்ட்ரோபோஸ்பியர். ஒன்பதாவது கொஸ்டின், தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன. ஆன்சர் 1, 2 மற்றும் 3. ஒசூர், ஊட்டி, நிலக்கோட்டை. பத்தாவது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆற்றலின் பிரமிடு எப்பொழுதும் நேராக காணப்படும். நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் பரவியுள்ளது. நம்தபா உயிர்கோள காப்பகம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ளது. நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும். நம்தபா உயிர்கோள காப்பகம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ளது. இது மட்டும்தான் தவறானது, மீதியெல்லாம் சரியானது. 11வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் உர ஆலை டேஸில் நிறுவப்பட்டது. ஆன்சர் சிந்திரி. 12வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் பொருத்தமான தொழில் கொத்தை இணை. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், திருச்செங்கோடு ஆழ்துளையிடும் பணிகள். சேலம் மரவள்ளி, ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள், கரூர் வாகன புனைபவர். ஆன்சர் 3, 1, 4, 2. 13வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. மேக்னசைட் சேலம், மாலிப்டினம் கரடிக்குட்டம், இரும்புத்தாது காஜாமலை, லிக்னைட் கன்னியாகுமரி. இதில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது லிக்னைட் கன்னியாகுமரி. 14வது கொஸ்டின், ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது. ஆன்சர் கும்மிடிப்பூண்டி. 15வது கொஸ்டின் கூற்று, இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் நீர்வளம் மிக்கது, வேளாண்மைக்கேற்ற மண்வளம் மிக்க தாழ்நிலங்கள் மற்றும் எளிதான போக்குவரத்து வசதியை கொண்டிருப்பது. காரணம், அதிக மக்கள் அடர்த்தி பகுதிகள் பழமையான குடியிருப்புகளையும் கொண்டுள்ளது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது, மேலும் ஆர் ஏயின் சரியான விளக்கமாகும். 16வது கொஸ்டின், 64 கிராம் எடையுடன் கூடிய உலகின் மிக குறைந்த எடையுள்ள இந்தியாவால் ஏவப்பட்ட செயற்கைக்கோளானது. ஆன்சர் கலாம்சாட். 17வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எந்த 4 முக்கிய பெருநகரங்கள் தங்க நாற்கர திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை மற்றும் மும்பை. 18வது கொஸ்டின், பின்வருபவைகளுள் எது இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதிகளையும் குறைந்த உயரமுள்ள பகுதிகளையும் பிரிக்கிறது. ஆன்சர் மத்திய பெருமுந்தம். 19வது கொஸ்டின், கீழ்கண்ட இந்திய மாநிலங்களில் வெள்ளி உற்பத்தியில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் எது. ஆன்சர் ஆந்திர பிரதேசம். 20வது கொஸ்டின், பின்வரும் வாக்கியங்களை கவனமாக கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் குறைந்த மக்கள் தொகை குறித்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களும் மக்கள் தொகையும் சரியான விகிதத்தில் காணப்படுவது. ஸ்டேட்மெண்ட் 2, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை மிகுதியாக காணப்படுவது. ஸ்டேட்மெண்ட் 3, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை குறைந்து காணப்படுதல். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியம் 3 சரி, 1 மற்றும் 2 தவறு. ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்ட் 1 தவறு, தேர்ட் 1 மட்டும் சரியானது. 21வது கொஸ்டின், 10,000 ஹெக்டேருக்கு அதிகமான விளைநிலங்களுக்கு பாசன வசதி வழங்கும் திட்டத்தினை டேஸ் எனலாம். ஆன்சர் பெரிய நீர்ப்பாசன திட்டம். 22வது கொஸ்டின், கிராமங்கள் மற்றும் நகரங்களின் வணிகம் சாரா ஆற்றல் வளம் டேஸ் இல்லை. ஆன்சர் நீர் ஆற்றலில். 23வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் எண்ணிலக்க முடுக்கி திட்டத்தின் நோக்கம். ஆன்சர் புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவது. 24வது கொஸ்டின், எது தவறாக பொருந்தியுள்ளது. ரயில் மண்டலங்களும் அதோட தலைமையிடமும் கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய ரயில்வே சென்னை,
சரியானதை பார்த்துக்கோங்க. கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, வடக்கு ரயில்வே புதுடெல்லி, மேற்கு ரயில்வே மும்பை. 25வது கொஸ்டின், வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததால் இதனை கருப்பு தங்கம் என அழைக்கின்றனர். ஆன்சர் பெட்ரோலியம். 26வது கொஸ்டின், 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரோ திட்டத்தை செயல்படுத்தியது ஏவப்பட்ட கலத்தின் பெயர். ஆன்சர் LVM-3. 27வது கொஸ்டின், தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் எது? ஆன்சர் இன்சாட் 1B. 28வது கொஸ்டின், இந்தியாவின் தேசிய நாட்காட்டி டேஸ் ஆகும். ஆன்சர் சகவருட நாட்காட்டி. 29வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? ஆன்சர் 1, 2 மற்றும் 3. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கரூர் பேருந்து உடலங்கட்டுனர், தூத்துக்குடி முக்கிய ரசாயன உற்பத்தி, சேலம் எஃகு நகரம். 30வது கொஸ்டின், பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. இதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி 1960. 31வது கொஸ்டின், சூப்பர்னோவா என்பது ஒரு டேஸ் பெரிய வெடிப்பு ஆகும். ஆன்சர் இறக்கும் நட்சத்திரத்தின். 32வது கொஸ்டின், பொறுத்துக. சர்வதேச புவி நாள் ஏப்ரல் 22, சர்வதேச உயிரின பன்மை நாள் மே 22, உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4, உலக பெருங்கடல் நாள் ஜூன் 8. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 1, 2. 33வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமாவதை தடுக்கக்கூடியது? ஆன்சர் புவி வெப்ப ஆற்றல். 34வது கொஸ்டின், தமிழகத்தின் டேஸ் மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை. ஆன்சர் அரியலூர். 35வது கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வியறிவு விகிதம். ஆன்சர் 65.46. 36வது கொஸ்டின், புவியியல் கால அட்டவணையின் மிகப்பெரிய பிரிவு எது? ஆன்சர் யுகம். 37வது கொஸ்டின், சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றுள் எந்த நிலையில் இருக்கிறது? ஆன்சர் முக்கிய வரிசை விண்மீன். 38வது கொஸ்டின், இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் யார்? ஆன்சர் பிரேட்டர் SH. 39வது கொஸ்டின், திடப்பாறையை பல்வேறு வகை பொருட்கள் சூழ்ந்து காணப்படுகின்றன. இலக்கமான அடுக்கு எது? ஆன்சர் ரேகோலித். 40வது கொஸ்டின், காவிரி நதியானது தனக்கு தானே டேஸ் எனும் இடத்தில் கொலரூன் மற்றும் காவிரியாக 2 கால்வாய் நதிகளாக பிரிகிறது. ஆன்சர் ஸ்ரீரங்கம். 41வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது? ஆன்சர் கடலூர். 42வது கொஸ்டின், பின்வரும் மாநிலங்களில் தேசிய சராசரியை விட கல்வியறிவு விகிதம் 2011 அதிகமாக உள்ள மாநிலம் எது? ஆன்சர் கேரளா. 43வது கொஸ்டின், நம்முடைய பூமியில் பூக்கும் தாவரங்கள் எந்தெந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளது? ஆன்சர் சமவெளி மற்றும் குன்று பகுதிகள். 44வது கொஸ்டின், மிதமான மழைப்பொழிவு பகுதியில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தின் சராசரி வெப்பநிலையின் வேறுபாடு? ஆன்சர் 18 டிகிரி செல்சியஸ் டு 32 டிகிரி செல்சியஸ். 45வது கொஸ்டின், 2020-21ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக டேஸ் இருந்தது? ஆன்சர் திறந்தவெளி கிணற்று பாசனம். 46வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. மேட்டூர் நீர்மின் திட்டம், நெய்வேலி அணு உலை திட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 46 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 ஜாகிரபி பார்ட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.